Welcome to Nirmala's Adventure. Today we are going to learn about modern drama, from ancient Greece to modern theatre. Drama was originated in an ancient Greece in the pre-Christian era. ட்ராமா எப்போ ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னா ப்ரீ கிறிஸ்டியன் எரால ஆரிஜினேட் ஆச்சு. எங்கே அப்படின்னா ஏன்ஷியன்ட் கிரீஸில். அரிஸ்டாட்டில் மென்ஷன்ஸ் அபவுட் கிரேட் ட்ராமா அண்ட் ட்ராமட்டிஸ்ட் இன் ஹிஸ் டெக்ஸ்ட் பொயட்டிக்ஸ். அரிஸ்டாட்டில் கிரேட் ட்ராமாஸ் பற்றியும் ட்ராமட்டிஸ்ட் பற்றியும் அவருடைய டெக்ஸ்ட்டு பொயட்டிக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்ஷியன்ட் கிரீக் ட்ராஜடி ரைட்டர்ஸ் யார் யார் அப்படின்னா ஈஸ்கிலஸ், சஃபக்கிள்ஸ், யூரிபிடிஸ். த ஒன்லி காமிக் ரைட்டர் வாஸ் அரிஸ்டோஃபேன்ஸ். ஏன்ஷியன்ட் கிரீக்கில் இருந்த ஒன்லி காமிக் ரைட்டர் வாஸ் அரிஸ்டோஃபேன்ஸ். In the book Birth of Tragedy, Nietzsche write about two cultures. Birth of Tragedy அப்படிங்கிற புத்தகத்தில் நீட்ஷே ரெண்டு கல்ச்சர்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் அப்பலோனியன் கல்ச்சர், செகண்ட் ஒன் டைனீஷியன் கல்ச்சர். அப்பலோனியன் கல்ச்சர் அப்படின்னா எம்ஃபசைசஸ் டிசிப்ளின். அப்பலோனியன் கல்ச்சர் டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. காட் ஆஃப் மொராலிட்டி, மொராலிட்டி இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ரேஷ்னல், பகுத்தறிவோடு இருக்கணும். ஸ்ட்ரக்சர்டு, நமக்கு அந்த கல்ச்சருக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். ஆர்டர் அண்ட் கண்ட்ரோல், எல்லாமே ஆர்டராகவும் கண்ட்ரோல்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போலோனியன் கல்ச்சர் சொல்லுது. ஆனால் டைனீஷியன் கல்ச்சர் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. டைனீஷியன் கல்ச்சர் ஃபோக்கஸஸ் ஆன் என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது இந்த டைனீஷியன் கல்ச்சர். டைனீஷியன் கல்ச்சர் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இமோஷன்ஸ் அண்ட் கயோட்டிக்ஸ். ஸோ எமோஷன்ஸுக்கும் கயோட்டிக்ஸுக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் இந்த டைனீஷியன் கல்ச்சர். இதில் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணப்படுறதில்ல, ஜஸ்ட் அவங்க என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீட்ஸே சொல்லியிருக்காரு. அதாவது பர்த் ஆஃப் ட்ராஜடி அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த அப்பலோனியன் கல்ச்சர் பற்றியும் டைனீஷியன் கல்ச்சர் பற்றியும் நீட்ஷே சொல்லியிருக்காரு. The first English tragedy was Gorboduc, written by Thomas Sackville and Thomas Norton. Gorboduc அப்படிங்கிற ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ராஜடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ரெண்டு பேர் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா தாமஸ் சாக்வில் அண்ட் தாமஸ் நார்டன். த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் காமெடி வாஸ் ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர். இது 1552 எழுதப்படுது. எழுதினவர் யார் அப்படின்னா நிக்கோலஸ் உடால். அதாவது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ராஜடி கார்போடக் ரிட்டன் பை தாமஸ் சாக்வில் அண்ட் தாமஸ் நார்டன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் காமெடி வாஸ் ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் 1552 written by Nicholas Udall. Drama in English reached its height in the Elizabethan age. அதாவது எலிசபெத்தன் ஏஜில் தான் ட்ராமா அதோட உச்சநிலையை அடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. த லீடிங் எலிசபெத்தன் ரைட்டர்ஸ் வேர். அதாவது எலிசபெத்தன் ரைட்டர்ஸில் லீடிங் ரைட்டர்ஸ் யார் யார் அப்படின்னா கிறிஸ்டபர் மார்லோ, பென் ஜான்சன், யூனிவர்சிட்டி விட்ஸ் அண்ட் ஷேக்ஸ்பியர். இவங்க எல்லாரையும் விட ஷேக்ஸ்பியர் சர்பாஸ்ட் ஆல். ஷேக்ஸ்பியர் தான் எலிசபெத்தன் பீரியடில் ஒரு டாமினேட்டிங் ரைட்டராக இருந்தார். இவங்க எல்லாரையும் விட சிறந்த எழுத்தாளராக ஷேக்ஸ்பியர் தான் இருந்திருக்கிறாரு. இவர் எலிசபெத்தன் பீரியட்லேயும் வாழ்ந்திருக்கிறாரு, ஜாக்கோபியன் பீரியட்லேயும் வாழ்ந்திருக்கிறாரு. ஷேக்ஸ்பியர் சர்பாஸ்ட் எவ்ரி ஒன் த்ரூ ஹிஸ் கிரேட் பிளேஸ். அவரோட கிரேட் பிளேஸ் மூலமாக மற்ற எல்லா ரைட்டர்ஸையும் டாமினேட் பண்ணி மேலே வந்துட்டாரு. In the Jacobean age, revenge drama was written by Webster and Ford. Jacobean period அப்படின்னா என்ன அர்த்தம்னா
கிங் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்டோட பீரியடை தான் ஜாக்கோபியன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஜாக்கோபியன் பீரியடில் ரிவெஞ்ச் ட்ராமா அப்படிங்கிற ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது எழுதுனது யார் அப்படின்னா வெப்ஸ்டர் அண்ட் ஃபோர்டு அப்படிங்கிற 2 பேர். In the Puritan age, drama was suppressed because theatres were closed by Oliver Cromwell in 1642. Puritan ageல ட்ராமா சப்ரெஸ் பண்ணப்படுது, ஒடுக்கப்படுது. ஏன் அப்படின்னா ட்ராமாஸ்லாம் முடக்கப்படுது. ஏன் அப்படின்னா ஆலிவர் கிராம்வெல் அப்படிங்கிறவருக்கு அவர் பியூரிட்டன் மத பிரிவை சேர்ந்தவர். பியூரிட்டன் மத பிரிவில் என்டர்டெயின்மெண்ட்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கப்பட மாட்டாது, அதாவது ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. அதனால தேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஆலிவர் கிராம்வெல் 1642ல் க்ளோஸ் பண்ணுறாரு. During this period, Milton attempted the prose drama அல்லது closed drama என்று அழைக்கக்கூடிய சாம்சன் அகனிஸ்டஸ், அதாவது இந்த பியூரிட்டன் ஏஜில் தான் மில்டன் சாம்சன் அகனிஸ்டஸ் அப்படிங்கிற க்ளோஸ்டு ட்ராமாவை எழுதியிருக்கிறாரு. க்ளோஸ்டு ட்ராமா மீன்ஸ் அதாவது படிப்பதற்காக மட்டுமே எழுதப்படக்கூடிய ட்ராமா தான் க்ளோஸ்டு ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. In 1660, in the Restoration age, Charles II reopened theatres. 1642ல் பியூரிட்டன் ஏஜில் ஆலிவர் கிராம்வெல் தேட்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருப்பார். 1660ல் ரெஸ்டோரேஷன் பீரியடில் சார்ல்ஸ் II தேட்டர்ஸ் எல்லாத்தையும் ரீஓப்பன் பண்ணுறாரு. In the Restoration age, comedy of manners developed by William Congreve, Etheridge and George Forker. Restoration ageல காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் டெவலப் ஆகுது. அதை டெவலப் பண்ணவங்க யார் அப்படின்னா 3 பேர் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. வில்லியம் கான்கிரேவ், எத்ரேஜ் அண்ட் ஜார்ஜ் ஃபார்க்கர். காமெடி ஆஃப் மேனர்ஸ் ப்ரொமோட்டட் இம்மொராலிட்டி ஆன் த ஸ்டேஜ். The priest Jeremy Collier attacked in his pamphlet a short view of the profaneness and immorality after English stage. Priest Jeremy Collier காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படிங்கிற டேர்மை எ ஷார்ட் வியூ ஆஃப் த ப்ரொஃபேனஸ் அண்ட் இம்மொராலிட்டி ஆஃப் த இங்கிலீஷ் ஸ்டேஜ் அப்படிங்கிற பேம்ப்ளெட் மூலமாக விமர்சித்ததுனால, அதாவது அட்டாக் பண்ணதுனால, as a result, the censor board was established by the British Prime Minister Robert Walpole. அதன் காரணமாக தான் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் வால்போல் அப்படிங்கிறவர் சென்சார் போர்டையே எஸ்டாப்ளிஷ் பண்ணார். During the Restoration period, Dryden developed heroic drama. இந்த ரெஸ்டரேஷன் பீரியடில் தான் ட்ரைடன் ஹீரோயிக் ட்ராமா அப்படிங்கிற டேர்மை டெவலப் பண்ணுறாரு. ட்ரைடனுடைய 2 ஹீரோயிக் ட்ராமாஸ் என்னென்ன அப்படின்னா ஆல் ஃபார் லவ், த கான்குவெஸ்ட் ஆஃப் கிரானடா அப்படிங்கிறது. அதாவது ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒரு டேர்ம் ஃபேமஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ட்ராமா ஆரிஜினேட் ஆனது எப்போ அப்படின்னா ப்ரீ கிறிஸ்டியன் எரால தான் ஆரிஜினேட் ஆச்சு. எங்கே அப்படின்னா ஏன்ஷியன் கிரீஸில். அதுக்கப்புறம் செகண்டாக வந்தது எலிசபெதன் ஏஜ். எலிசபெதன் ஏஜில் ட்ராமா அதோடைய ஹைட்ஸை ரீச் பண்ணுச்சு. ட்ராமா ரீச்டு இட்ஸ் ஹைட் இந்த எலிசபெதன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜாக்கோபியன் பீரியட் வருது. ஜாக்கோபியன் பீரியடில் ரிவெஞ்ச் ட்ராமா வாஸ் டெவலப்டு பை வெப்ஸ்டர் அண்ட் ஃபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பியூரிட்டன் ஏஜில் க்ளோஸ்டு ட்ராமா டெவலப் ஆகுது. க்ளோஸ்டு ட்ராமாவை டெவலப் பண்ணவர் யாருன்னா மில்டன். சாம்சன் அகனிஸ்டஸ் அப்படிங்கிற க்ளோஸ்டு ட்ராமாவை டெவலப் பண்ணுறாங்க. ஏன் க்ளோஸ்டு ட்ராமா பியூரிட்டன் ஏஜில் வந்தது அப்படின்னா ஆலிவர் கிராம்வெல் 1642ல் தேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறாரு. அதனால க்ளோஸ்டு ட்ராமா பியூரிட்டன் ஏஜில் டெவலப் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்டரேஷன் ஏஜ் வருது. ரெஸ்டரேஷன் ஏஜில் காமெடி ஆஃப் மேனர்ஸ், ஹீரோயிக் ட்ராமா அப்படிங்கிற 2 டேர்மும் ஃபேமஸ் ஆகுது. In the 18th century, the plays were written only for reading. 18th centuryல plays எல்லாமே just ரீடிங்காக மட்டும்தான் எழுதப்பட்டது. The romantic writers wrote only few plays. romantic writers எல்லாருமே சில கொஞ்சமான plays மட்டும்தான் எழுதியிருக்கிறாங்க. நிறைய போயம்ஸ் எழுதியிருப்பாங்க.
ஸோ வேர்ட்ஸ்வர்த்தோடையது தி பார்டரர்ஸ் அப்படிங்கிறது, ரிமோர்ஸ் அப்படிங்கிறது எஸ்டி கோல்ட்ரிட்ஜ் எழுதின ஒரு ட்ராமா, ஒசோரியோ அப்படிங்கிறதும் எஸ்டி கோல்ட்ரிட்ஜோடைய ட்ராமா, ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் அப்படிங்கிறது பிபி ஷெல்லியுடைய ட்ராமா, ஓதோ த கிரேட் அப்படிங்கிறது ஜான் கீட்ஸோடைய ட்ராமா, மேன்ஃப்ரெட் அப்படிங்கிறது பைரனுடைய ட்ராமா, கெயின் அப்படிங்கிறதும் பைரனுடைய ட்ராமா. These plays were not popular on the stage. இந்த plays எல்லாமே பாப்புலர் ஆகலை. In the Victorian age, drama was almost absent. It is because the novel was developed by the great novelist Charles Dickens, George Eliot, Thomas Hardy. அதாவது விக்டோரியன் ஏஜில் நாவல் ஆரிஜினேட் ஆனதுனால ட்ராமா வந்து ஆல்மோஸ்ட் ஆப்சண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது விக்டோரியன் ஏஜில் என்ன ஃபேமஸாக இருந்துச்சுன்னா நாவல் தான் ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த நாவலை முதல்ல ஆரம்பித்து வச்சவர் யாருன்னா சார்ல்ஸ் டிக்கன்ஸ். In the Victorian age, drama was almost absent. It is because the novel was developed by the great novelists Charles Dickens, George Eliot, Thomas Hardy. அதாவது விக்டோரியன் ஏஜில் ஃபேமஸ் ஆன டேர்ம் என்ன அப்படின்னா நாவல் அப்படிங்கிற டேர்ம் தான் எமர்ஜ் ஆச்சு. கிரேட் நாவலிஸ்ட் ஆஃப் த விக்டோரியன் ஏஜ் அப்படின்னா யார் அப்படின்னா சார்ல்ஸ் டிக்கன்ஸ், ஜார்ஜ் எலியட், தாமஸ் ஹார்டி. However, in the later Victorian age, drama was revived. அப்போது விக்டோரியன் ஏஜ் உடைய லாஸ்ட் பீரியடில், அதாவது லேட் விக்டோரியன் ஏஜில் ட்ராமா மீண்டும் வந்தது. The revival took place through a realism அப்படின்னு சொல்கிறாங்க. The Norwegian playwright Henrik Ibsen is the father of realism. ஹென்ரிக் இப்சனை தான் ஃபாதர் ஆஃப் ரியலிசம் அப்படின்னு அழைக்கிறோம். He is one of the ஃபவுண்டர்ஸ் ஆஃப் மாடர்னிசம் இன் தேட்டர்ஸ். அதாவது ஹென்ரிக் இப்சனை ஃபாதர் ஆஃப் ரியலிசம் அப்படின்னு சொல்கிறோம். அவர் தேட்டர்ஸில் மாடர்னிசமில் கொண்டு வந்ததில் ஒன் ஆஃப் த ஃபவுண்டராக இருந்திருக்காரு. ஆஃப்டர் ஷேக்ஸ்பியர் ஹீ இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் ட்ராமட்டிஸ்ட். அதாவது ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம் மோஸ்ட் ஃபேமஸாக இருந்த ட்ராமட்டிஸ்ட் யார் அப்படின்னா ஹென்ரிக் இப்சன். Ibsen's most famous play is A Doll's House. It was staged in 1879 in Denmark. அதாவது ஹென்ரிக் இப்சனுடைய ஃபேமஸ் பிளே என்ன அப்படின்னா A Doll's House அப்படிங்கிற பிளே. அது எப்போ எழுதப்பட்டதுன்னா 1879 டென்மார்க் அப்படிங்கிற கண்ட்ரியில் வந்து எழுதப்படுது. ஹென்ரிக் இப்சன்ஸ் ஒர்க் A Doll's House, Ghost, Hedda Gabler, The Wild Duck and Enemy of the People. இது எல்லாமே வந்து ஹென்ரிக் இப்சனுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ். ஹென்ரிக் இப்சன் இஸ் நோட்டட் ஃபார் ஃபோக்கஸிங் ஆன் த சோஷியல் ப்ராப்ளம்ஸ் த்ரூ ஹிஸ் ரியலிசம். அவருடைய ரியலிசம் டேர்ம் மூலமாக சோஷியல் ப்ராப்ளம்ஸை அதிகமாக பயன்படுத்தியிருக்காரு அவரோட ஒர்க்ஸில். சொசைட்டியில் அந்த டைமில் சொசைட்டியில் என்ன ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குதோ அதை வந்து தன்னோட ஒர்க்ஸில் பயன்படுத்தியிருக்காரு. அதனால இவரை வந்து ஃபாதர் ஆஃப் ரியலிசம் அப்படின்னு அழைக்கிறோம். இப்சன்ஸ் பிளேஸ் வர் டேர்ம்ட் அஸ் ப்ராப்ளம் பிளேஸ். இப்சனுடைய பிளேஸ் எல்லாமே வந்து ப்ராப்ளம் பிளேஸ்னு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியருடைய ப்ராப்ளம் பிளேஸ் என்னென்ன அப்படின்னா மெஷர் ஃபார் மெஷர், ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடா. In the problem plays, the issues of women are mostly discussed. அதாவது ப்ராப்ளம் பிளே அப்படிங்கிற அந்த பிளேஸில் எல்லாத்துலேயுமே விமனுடைய ப்ராப்ளம்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆஃப்டர் ஹென்ரிக் இப்சன், பெர்னார்ட் ஷா ஃபாலோட் ரியலிசம். ஹென்ரிக் இப்சன் தான் முதல்ல இந்த ரியலிசம் அப்படிங்கிற ஒரு டேர்மை பயன்படுத்தினார். அவருக்கு பிறகு யார் ரியலிசத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னா பெர்னார்ட் ஷா அவருடைய ட்ராமாஸில் பயன்படுத்தியிருக்கிறாரு. இன் இங்கிலாந்து, TW ராபர்ட்சன் இன்ட்ரடியூஸ்டு த சீரியஸ் தீம்ஸ் வித் ரியலிசம். இங்கிலாண்டில் TW ராபர்ட்சன் தான் இந்த ரியலிசத்தை சீரியஸ் தீம்ஸோட பயன்படுத்தியிருக்கிறாரு. ஏன்னா ஹென்ரிக் இப்சன் அப்படிங்கிறவர் வந்து நார்வீஜியன் பிளே ரைட், ஓகேவா. ஆனால் TW ராபர்ட்சன் தான் இங்கிலாண்டில் ரியலிசத்தை சீரியஸ் தீமோட இன்ட்ரடியூஸ் பண்ணவர். ஹி லிவ்ட் இன் த விக்டோரியன் ஏஜ். இந்த TW ராபர்ட்சன் அப்படிங்கிறவர் யாருன்னா விக்டோரியன் ஏஜில் வாழ்ந்த ஒரு பிளே ரைட்.
ராபர்ட்சன் இன்ட்ரடியூஸ்ட் ப்ராப்ளம் பிளே இன் இங்கிலாந்து. ராபர்ட்சன் அப்போது 2 விஷயம் பண்ணியிருக்காரு. 2 விஷயத்த இங்கிலாண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரியலிசத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. செகண்ட் வந்து ப்ராப்ளம் பிளேவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ரியலிசம் அண்ட் ப்ராப்ளம் பிளே were introduced to England by T.W. Robertson. Robertson's most famous play was Society, written in 1865. அந்த T.W. Robertson உடைய மோஸ்ட் ஃபேமஸ் பிளே அப்படின்னா சொசைட்டி அப்படிங்கிற பிளே தான். அது வந்து 1865 எழுதப்படுது. After Robertson, realism was promoted by Arthur Pinero and Granville Barker. அதாவது ஃபஸ்ட்டு ரியலிசத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னா ஹென்ரிக் இப்சன். அவருக்கு பிறகு அந்த ரியலிசத்தை ஃபாலோ பண்ணவர் ஜிபி ஷா. ஜிபி ஷாவுக்கு பிறகு ரியலிசத்தை இங்கிலாந்துக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா T.W. ராபர்ட்சன். T.W. ராபர்ட்சனுக்கு பிறகு ரியலிசத்தை ப்ரொமோட் பண்ணாங்க 2 பேர் இருக்காங்க. யார் யாருன்னா ஆர்த்தர் பினரோ அண்ட் கிரான்வில் பார்க்கர் அப்படிங்கிற 2 பேரும் இது பண்ணியிருக்காங்க. ரியலிசத்தை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆர்த்தர் பினரோ அண்ட் கிரான்வில் பார்க்கர் 2 பேருமே வந்து ஷேக்ஸ்பியரன் கிரிட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ராபர்ட்சன் அடாப்டட் மெனி ஃபாரின் பிளேஸ் ஃபார் த இங்கிலீஷ் ஸ்டேஜ். Robertson improved the English theatre. Robertson's famous play is Cast. It is a comedy. ராபர்ட்சனுடைய ஃபேமஸ் பிளே என்ன அப்படின்னா கேஸ்ட் அப்படிங்கிற பிளே. இது வந்து ஒரு காமெடி பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ராபர்ட்சன் ரோட் மோஸ்ட்லி காமெடிஸ் அண்ட் ஃபார்சஸ். ராபர்ட்சன் வந்து காமெடிஸ் அண்ட் ஃபார்சஸ் தான் அதிகமாக எழுதியிருக்கிறாரு. ஆஃப்டர் ராபர்ட்சன் A.W. பினரோ அண்ட் ஹென்ரி ஆர்த்தர் ஜோன்ஸ் brought many changes in English drama. ராபர்ட்சனுக்கு அப்புறம் இங்கிலீஷ் ட்ராமாவில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்தவங்க யாருன்னா A.W. பினரோ அண்ட் ஹென்ரி ஆர்த்தர் ஜோன்ஸ். நெக்ஸ்ட்டு ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. Shaw was the Irish dramatist. He wrote more than 60 plays. Shaw was awarded Nobel Prize in 1925. இந்த ஜிபி ஷா யார் அப்படின்னா ஒரு ஐரிஷ் ட்ராமட்டிஸ்ட். இவர் வந்து 60க்கும் மேற்பட்ட பிளேஸ் எழுதியிருக்கிறாரு. ஷாவுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க 1925. ஜிபி ஷா வாஸ் அ மெம்பர் ஆஃப் ஃபேபியன் சொசைட்டி. ஃபேபியன் சொசைட்டியில் ஒன் ஆஃப் த மெம்பராக ஜிபி ஷா இருந்திருக்கிறாரு. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா வாஸ் த செகண்ட் டு ஷேக்ஸ்பியர் இன் பிரிட்டிஷ் ட்ராமா. பிரிட்டிஷ் ட்ராமாவில் ஷேக்ஸ்பியருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா தான். ஷா யூஸ்டு ரியலிசம் டு டிஸ்கஸ் த சோஷியல் ப்ராப்ளம். அதாவது ஷா வந்து ரியலிசத்தை எதுக்காக பயன்படுத்தினார்னா சோஷியல் ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தினார். ஷா ஸ்டார்டட் டு ரைட் பிளேஸ் ஆஃப்டர் பீயிங் எ ஜேர்னலிஸ்ட். அவர் எப்போ பிளேஸ்லாம் எழுத ஆரம்பித்தார் அப்படின்னா அவர் முதல்ல ஜேர்னலிஸ்ட் ஆகிறாரு. ஜேர்னலிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பிளேஸ் எழுதவே ஆரம்பிக்கிறாரு. ஷா வாஸ் த தியேட்டர் கிரிட்டிக் ஃபார் த சாட்டர்டே ரிவ்யூ. அதாவது சாட்டர்டே ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர் அதாவது பேப்பர் மீன்ஸ் மேகசின். த சாட்டர்டே ரிவ்யூ அப்படிங்கிறது ஒரு மேகசின். அந்த மேகசினில் தியேட்டர் கிரிட்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு இந்த ஜிபி ஷா. ஷா wrote under the initial GBS. ஷா was involved in politics. அதாவது ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அப்படிங்கிற தன்னோட முழு பெயரை GBS அப்படிங்கிற இனிஷியலில் எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து பாலிட்டிக்ஸ்லேயும் இன்வால்வ் ஆகியிருக்கிறாரு. In 1904, Granville Barker established Royal Court Theatre in which 14 of Shaw's plays were staged. 1904ல கிரான்வில் பார்க்கர் என்ன பண்ணுறாருன்னா ராயல் கோர்ட் தேட்டர் அப்படிங்கிற ஒரு தேட்டரை கட்டுறாரு. அந்த ராயல் கோர்ட் தேட்டரில் ஷாவுடைய 14 பிளேஸ் வந்து நடிக்கப்படுது, ஸ்டேஜ் பண்ணப்படுது. அதாவது என்னென்ன பிளேஸ் அப்படின்னா
ஜான் புல்ஸ் அதர் ஐலாண்ட்ஸ் இது வந்து 1904 வந்த ஒரு காமெடி பிளே. மேன் அண்ட் சூப்பர்மேன் 1905 வந்த ஒரு பிளே. அடுத்து மேஜர் பார்பரா அப்படிங்கிறது 1905. மேன் அண்ட் சூப்பர்மேன் அண்ட் மேஜர் பார்பரா டீல்ஸ் வித் த தீம் ஆஃப் சால்வேஷன் ஆர்மி. அதாவது சால்வேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு தீமை பயன்படுத்தி மேன் அண்ட் சூப்பர்மேன் அப்படிங்கிற ஒர்க்கும் ட்ராமாவும் மேஜர் பார்பரா அப்படிங்கிற ட்ராமாவும் எழுதப்படுது. த டாக்டர்ஸ் டிலமா 1906 ஃபோக்கஸ்ட் ஆன் த மெடிக்கல் ப்ரொஃபஷன். டாக்டர்ஸ் டிலமா அப்படிங்கிறது 1906 எழுதுகிறாரு. அதில் வந்து எதை பற்றி எழுதியிருக்கிறாருனா மெடிக்கல் ப்ரொஃபஷனை பற்றி எழுதியிருக்கிறாரு. இன் 1906 ஷா ரோட் Caesar and Cleopatra as a counter blast to Shakespeare's Antony and Cleopatra. In 1912, Shaw wrote Pygmalion. Pygmalion deals with the professor of phonetics and Cockney flower girl. அதாவது 1912 பிக்மாலியன் அப்படிங்கிற ஒரு ட்ராமா எழுதுகிறாரு. அந்த ட்ராமாவில் 2 மெயின் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாரு. யார் யார் அப்படின்னா ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபொனெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் காக்னி ஃப்ளவர் கேர்ள் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும். அடுத்தது in 1920s after the first world war Shaw wrote Heartbreak House. 1920s ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஹார்ட் பிரேக் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராமாவை எழுதியிருக்கிறாரு. ஹார்ட் பிரேக் ஹவுஸ் வாஸ் ஃபாலோட் பை பேக் டு மெத்துஸ்லா. The play begins from Adam and Eve and ends with 31,920 AD. அதாவது 1920s ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஹார்ட் பிரேக் ஹவுஸ் அப்படிங்கிற ஒர்க் எழுதுகிறாரு. அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ஃபாலோயிங்காக பேக் டு மெத்துஸ்லா அப்படிங்கிற ஒர்க் எழுதுகிறாரு கண்டினியூவேஷனாக. ஸோ அந்த ஒர்க் பேக் டு மெத்துஸ்லா எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்னா ஆடம் அண்ட் ஈவ் காலத்தில் ஆரம்பித்து 31,920 ADயில் முடியுது. In 1920, Shaw immortalized Joan of Arc in the play Saint John. Shaw received Nobel Prize after the play Saint John. அதாவது 1920 செயின்ட் ஜோன் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதுகிறாரு. அதில் ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இம்மார்டலைஸ் பண்ணுறாரு. அதன் காரணமாக அவருக்கு நோபல் பிரைஸ் வழங்கப்படுது. In 1928, Shaw wrote the political extravaganza, The Apple Cart. In this period, Shaw supported Mussolini. 1928 ஆப்பிள் கார்ட் தி ஆப்பிள் கார்ட் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் எக்ஸ்ட்ராவேகன்ஸா பிளேவை எழுதுகிறாரு. அந்த பீரியடில் முசோலினிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிளேஸ்லாம் எழுதுகிறாரு. அடுத்தது ஷாவோட பிளேஸ் எல்லாம் 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அந்த 3 கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பிளேஸ் என்னென்ன அப்படின்னா, அதாவது அந்த 3 கேட்டகரிஸ் என்ன அப்படின்னா பிளேஸ் அன்பிளசன்ட், பிளேஸ் பிளசன்ட் அண்ட் பியூரிட்டன் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். பிளேஸ் அன்பிளசன்ட்டில் கேட்டகரிக்கு கீழே வரக்கூடிய பிளேஸ் என்னென்ன அப்படின்னா விடோவர்ஸ் ஹவுஸ், த ஃபிலாண்டரர், மிஸ்ஸஸ் வாரன்ஸ் ப்ரொஃபஷன். அடுத்தது பிளேஸ் பிளசன்ட் என்ன அப்படின்னா ஆர்ம்ஸ் அண்ட் த மேன், கேண்டிடா, யூ நெவர் கேன் டெல். அடுத்தது பியூரிட்டன் பிளேஸ் ஆஃப் ஜிபி ஷா என்னென்ன அப்படின்னா த டெவில்ஸ் டிசைபிள், கேண்டிடா, சீசர் அண்ட் கிளியோபட்ரா. அதாவது இந்த கேண்டிடா அப்படிங்கிற பிளேஸ் பிளெசண்ட்டுக்கு கீழேயும் வரும், பியூரிட்டன் பிளேஸ்க்கு கீழேயும் வரும். In 1930, Shaw met the Russian ruler Stalin. In 1931, Shaw wrote Too True to be Good. In 1930s, Shaw's dramatic career declined. அதாவது 1930ஸ்லேயே ஷாவுடைய ட்ராமாட்டிக் கெரியர் வந்து சரிய தொடங்கிருச்சு. 1931 டூ ட்ரூ டு பி குட் அப்படிங்கிற பிளேவை எழுதியிருக்கிறாரு. இட் இஸ் டியூ டு ஹிஸ் இல் ஹெல்த் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் காரணமாகவும் அவரோட ஹெல்த் கண்டிஷன் மோசமானதன் காரணமாகவும் ஷாவோட ட்ராமாட்டிக் கரியர் வந்து சரிய தொடங்குச்சுன்னு சொல்கிறாங்க. ஷா ரோட் அப் டு ஹிஸ் 90th இயர் பட் தேவர் நாட் பாப்புலர். 90 வயசு வரைக்கும் ஷா வந்து எழுதியிருக்கிறாரு, ஆனால் அதெல்லாம் பாப்புலராக ஆகலை. நாவல் இஸ் கால்டு பாக்கெட் தியேட்டர் பை மரியன் கிராஃபர்ட்.
மரியன் கிராஃபர்ட் அப்படிங்கிறவர் நாவலை என்னன்னு குறிப்பிடுறாருன்னா பாக்கெட் தியேட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. The term pocket theatre was coined by Marion Crawford. அப்போது பாக்கெட் தியேட்டர் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணவர் மரியன் கிராஃபர்ட். அவர் எதுக்காக அந்த பாக்கெட் தியேட்டர் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணார்னா நாவலை குறிப்பிடுறதுக்காக. That's all. Thank you.